நல்லா முளைச்சிட்டாத்த? முளைச்சிட்டு நல்லா முளைக்கணும். நாங்கள் இது நல்லா முளைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் நல்லா முளைக்க வச்சு அந்த குச்சியோட சாப்பிடணும்பாங்க. இது வந்து நம்ம முளைக்கட்டி உடைக்க தானே போகிறோம். அதனால நல்லா முளைக்கணும். இந்த மாதிரி லைட்டா முளைச்சாதான் நல்லா படல் படலா நம்மளுக்கு உடைக்கையில நல்லா காய வச்சு உடைக்கையில படல் படலா உடையும். இந்த மாதிரி தான் முளைக்கணும். இது 10 கிலோ பயிருங்க. இது முளைக்கட்டி காய வச்சிருக்கேன். இது 10 கிலோவுமே ஒருத்த வீட்டுக்கு தான் போகுது. பயிர் உடைக்க நல்லா காய வச்சு உடைச்சி 10 கிலோ பயிருமே ஒருத்த வீட்டுக்கு தான் போகுது. சரி, இலை பறிக்கணும். நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுமா? என்ன இலை கேட்டாங்க? முடக்கத்தான்ப்பா, நல்ல முடக்கத்தான் நான் கிடக்குன்னு. நம்மளுக்கு இல்லைங்க இந்த முடக்கத்தான். இல்லைங்க இந்த பாருங்க எப்படி கிடக்குறது கிடக்கு பார்த்தீங்களா வேலியில். அது வந்து நம்ம இங்கே காலனி வீட்டில் எங்கள் பொண்ணு குடியிருக்கா. அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் கேட்டாங்க அந்த முடக்கத்தான் தான் பறித்து கொடுங்கம்மான்னு. அவங்களுக்காக தான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சூப்பரான முடக்கத்தாங்க, இயற்கையாக வர்றது தானே. இதை ஏன் விடணும்? யாருக்கோ பறிச்சுக்கிட்டா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், யாருக்கோ பறிச்சுக்கிட்டாலும் நல்லது தானே. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, வெளியும் வரமாட்டாங்க அவங்கெல்லாம். சரின்னு அவங்களுக்கு பறிச்சு வந்து கொடுத்துடலான்னு இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து பறிச்சுக்கிட்டு போங்க. எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்களா? ஆமாங்க. இது அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனோமா, மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க, குச்சு வச்சுருக்காங்க. இங்கே கொண்டாங்கப்பா, மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. அதில் மாமாட்ட காமிச்சிட்டேனா, அதில் இலையே இல்லை. பிடிச்சி வேலியில் கிடக்கிறத இழுக்கிறேன், பொடி மட்டும் அதுலேயே போயிடுது. வெறும் பொடியை ஒண்டி சுற்றி வச்சுருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டால் கட்டு 40 ரூபாங்கிறாங்க. ஆமாம், இயற்கையாக விளையிறது. அவங்க எங்கெங்கே போய் பறிக்கிறாங்களோ தெரியாதுல்ல, அதனால் கொடுக்கலாம். ஆனால் இலையெல்லாம் தான் பிச்சு கொட்டிட்டு வெறுசாக தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து இப்போ இங்கிட்டு பாப்பாவுக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்கும் கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்கப்பா.